வணக்கம். வணக்கம். நேத்து ஒரு சர்வே நடத்திருக்காங்க ஜனநாயகம் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க. அதாவது ஆளுமை மிக்க தலைவர் யாரு அப்படின்றதுல சீமான் நம்பர் 1ல இருக்காராம். 2வது இடத்துல அண்ணாமலை இருக்காராம். சரி. 2 பேருமே எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்திலே போகாதவங்க. சரி. அவங்க பேர் முன்னிலையில வருது என்ன காரணம்? அப்போ உங்க ஆளுங்கலாம் என்னாச்சு? இல்லப்பா, அவங்க வம்பா பேசுறானுங்கல்ல. என்ன வம்பா பேசுறாங்க? நீங்க வம்பா நடந்துக்கிறீங்க, அதனால வம்பா பேசுறாங்க. நாங்க நடந்துக்கிறோம் நாசமா போக. யாரு? நீதான். மக்கள். மக்கள்ல. ஆ. அது என்னத்தையாவது அண்ணாமலை உருட்டுன்னு உருட்டுவான் அண்ணாமலை பேசுறது 100க்கு 98% உண்மைன்னு சொல்லுது சர்வே ஒண்ணு. அப்படின்னு எந்த சர்வே சொல்லுச்சு? மக்கள் எடுக்கிற சர்வே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை உருட்டுனானே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டைம் டு டைம் அவன் பேசினான், இன்னார்ட்ட பேசினானெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அறிக்கை விட்டானே. ஆமா. ஏன் நீதிமன்றத்தில் கொண்டு கொடுக்கல? அங்க கொடுத்தானே இது உனக்கு யாரு கொடுத்தான்னு சொல்லி லாக் பண்ணுவீங்க. அதனால கொடுக்கல. அப்புறம் என்ன மஸ்துக்கு நீ பேசுற? இருக்குது பேசுறாரு. இருக்குது. நீங்க தான் மிரட்டுறீங்களே. அவன்கிட்ட இருக்குதா இல்லையானா பொண்டாட்டிட்டு போய் இது தவறு. இது அநாகரிகம். அதனாலதான் நீங்க ஆளுமிக்க தலைவர்ல வர மாட்டீங்க. இருக்குது. அண்ணாமலை